இந்த வாரம் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வாரம். லைஃப் சேஞ்சிங் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாழ்க்கை பாதையை மாற்றுற ஒரு முடிவை நான் எடுத்திருக்கிறேன். கார்ப்பரேட் லைஃபுக்கு முழுக்கு போட்டுட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு என் ஆஃபீஸில் ரெசிக்னேஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டேன். அப்படி என்னங்க உங்களுக்கு வயசு இருக்கும்? ஒரு 45 இருக்குமா? நல்ல ஒரு ஸ்டேபிளான கம்பெனியில் வேலை, கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரியான சீனியர் மேனேஜ்மெண்ட் பொசிஷன். அதில் மேலும் வளர்கிறதுக்கு பார்க்காம ஏங்க உங்களுக்கு இப்படி ஒரு ஆர்வக்கோளாறான முடிவு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை விளக்கமாக இந்த எபிசோடில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய்மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். நம்மளோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நமக்கு 3 விதமான சொத்து முக்கியமாக இருக்குது. ஒன்று, இந்த ஃபைனான்ஷியல் அசட்ஸ்னு சொல்லப்படுற நிதி சார்ந்த சொத்து, அதாவது பணமும் பணம் சார்ந்த சொத்தும். சொத்துனாலே பை டிஃபால்ட் இதைத்தான் நம்ம மீன் பண்ணுவோம். நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் வாழ வைக்கிறதுக்கு இந்த சொத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு நிதி பற்றாக்குறை வந்துடக்கூடாது பாருங்கள். அதனால தான் நாம் இதை ஒரு முக்கியமான சொத்தாக பார்க்குறோம். அதை சம்பாதிக்க வாரத்துக்கு 40லேருந்து 80 மணி நேரம் வர வேலையும் பார்க்குறோம். ரெண்டாவது சொத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் மனநலம். இதோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எல்லோரும் அதை பேணிக்காகிறாங்களான்னு கேட்டால் சந்தேகம்தான். அதுக்கெல்லாம் எங்கப்பா நேரம் இருக்குது, ஆஃபீஸ் வேலைக்கே நேரம் சரியாக இருக்குது, வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்கிற ஆளுங்களை தான் நாம் நிறைய பார்க்குறோம். குடும்பத்துக்காக உழைச்சி ஓடா போன காலம் போய் இப்போ பருமனாக ஆகிட்டுருக்குறோம். உடல்நிலை தான் இப்படி போயிட்டுருக்குன்னா மனநிலையாவது நல்லா இருக்கான்னு கேட்டால் அதுவும் மோசமாக தான் போயிட்டுருக்கு. ஆஃபீஸில் ஒரே குடைச்சல் பான்னு மன உளைச்சலில் தான் முக்கால்வாசி பேர் இருக்கிறோம். இப்படி முதல் சொத்தை சேர்க்கறதுக்காக ரெண்டாவது சொத்தான உடல் மற்றும் மனநலத்தை பலி கொடுக்குறோம். இதுபோக மூணாவது சொத்து ஒன்று இருக்குது, நேரம். இந்த சொத்தோட முக்கியத்துவம் யூஸ்வலாக நம்மளோட கடைசி காலத்தில் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இப்போ இந்த பேண்டமிக் டைமில் நம்மளை சுற்றி நடக்கிறத பார்க்குறப்ப நமக்கு மிச்சம் இருக்கிற நேரத்தோட முக்கியத்துவத்தை நாம் உணரலாம். இந்த சொத்தை முதல் சொத்து மாதிரி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. நாம் எல்லோருமே ஒரு டைம் பாக்ஸில் இருக்கிறோம். எல்லோருக்கும் மேக்ஸிமம் இவ்வளோ நேரம் தான் அப்படின்னு இருக்குது. எனக்குமே 100லேருந்து 120 வயசு வரை வாழணுன்னு ஆசை தான். ஆனால் நமக்குன்னு என்ன எழுதி வச்சுருக்குன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நேரத்தை எப்படி பயனுள்ளதாக செலவழிக்கிறோங்கிறது நம்ம கையில் இருக்குது. சே, எவ்வளவோ பண்ணியிருக்கலாம், பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் போச்சேப்பா அப்படின்னு வருத்தப்படுற நிலைமை மட்டும் வந்துடக்கூடாது. ஸோ அந்த வகையில் பார்த்தா சம்பாதிக்க முடியாத, ஒவ்வொரு செகண்டும் விரயமாகிற இந்த நேரம் தான் உள்ளதுலேயே முக்கியமான சொத்து அப்படின்னு சொல்லுவேன். சுற்றி வளைச்சி ஃபிலாசபி எல்லாம் பேசிட்டு இப்போ தான் நம்மளால் டாப்பிக்குள்ளே வர்றாப்புல. கரெக்டு. இப்போ எனக்கு 42 வயசாகுது. இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தா எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னோடய ப்ரையாரிட்டி மாறிட்டே வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். மாற்றம் ஒன்று தான் இந்த உலகத்தில் நிரந்தரம் அப்படின்ன மாதிரி அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த வயசுக்கு ஏற்ற அனுபவத்துக்கும் முதிர்ச்சிக்கும் ஏற்ப என்னோடய ப்ரையாரிட்டி மாறிட்டே வருது. 29 வயசு வரை எல்லோருக்கும் நார்மலாக அவங்க லைஃப்பில் என்ன ப்ரையாரிட்டி இருக்குமோ அதுதான் எனக்கும் இருந்துச்சு. ஸ்கூலில் இருக்கும்போது நல்லா காலேஜுக்கு போயிடணும், காலேஜில் இருக்கும்போது நல்லா வேலைக்கு போயிடணும், வேலையில் சேர்ந்த பிறகு கரியரில் நல்லா வளரணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வேறு வேறு ப்ரையாரிட்டி. இப்படி நார்மலாக போயிட்டு இருந்த என் வாழ்க்கையில் 29 வயசு இருக்கும்போது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கான்செப்ட் எனக்கு தெரிய வந்துச்சு. அடடா, இவ்வளோ நாளாக நமக்கு இது தெரியாமல் போச்சே அப்படின்னு அதை அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பித்தேன். எப்படி அட்வான்டேஜ் எடுத்தேன்னா அதுதான் நீங்கள் இந்த சேனலில் பார்த்த பில்டிங் வெல்த் சீரீஸ். அதில் நான் சொன்ன விஷயங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் சொல்லலை, நான் பர்சனலாக ட்ரை பண்ணி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆன ஸ்ட்ராட்டஜியை தான் ஷேர் பண்ணேன். அந்த ஸ்ட்ராட்டஜியில் சொன்ன மாதிரியே நான் இப்போ இண்டிபெண்டன்ட் ஸ்டேஜுக்கும் அபண்டன்ட் ஸ்டேஜுக்கும் நடுவில் இருக்கிறேன். அபண்டன்ட் அப்படின்ன உடனே பெரிய மேன்ஷனில் வாழ்ந்துட்டு பென்ஸ் எஸ் கிளாஸில் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு கற்பனை பண்ணிக்காதீங்க. அதுக்கு நேர்மாறு ரொம்ப சிம்பிளான நார்மலான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இங்கே சிம்பிளிசிட்டிங்கிறது ரிலேட்டிவ் டேர்ம். ரோட்டில் படுத்துருக்கிறவனுக்கு கூரை வீட்டில் இருக்கிறவனை பார்த்தா ஆடம்பரமாக வாழ்கிறதா தெரியும். கூரை வீட்டில் இருக்கிறவனுக்கு மாடி வீட்டில் இருக்கிறவனோட வாழ்க்கை ஆடம்பரம். நான் இங்கே சிம்பிள்னு சொல்கிறது, நிறைய விஷயங்களை என்னால் அஃபோர்ட் பண்ண முடிந்தாலும் அதை செய்யாமல் சாதாரண வாழ்க்கையை என்னோடய சாய்ஸாக நான் சூஸ் பண்ணி வாழ்கிறதுனால சிம்பிள் அப்படின்னு சொல்கிறேன். இந்த சிம்பிளிசிட்டி தான் அந்த அபண்டன்ட் ஸ்டேஜ் வர்றதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா சிம்பிள் லைஃப்னா வருஷ செலவு குறைவு. வருஷ செலவு குறைவுன்னா அந்த அபண்டன்ட் ஸ்டேஜை அடைகிற கோல் போஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. வாழ்க்கையில் வெவ்வேறு ஸ்டேஜில் நம்ம ப்ரையாரிட்டி மாறும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு கரியரும் அதிலிருந்து வர்ற சம்பளமும் முக்கியமாக தெரியல. டாப் ஃபைனான்ஷியல் ஃபர்மில் சீனியர் டைரக்டராக இருக்கிறேன்.
இவ்வளோ நாள் அந்த ஜாப்ல இருந்த அந்த சந்தோஷம், த்ரில் இப்போ டோட்டலா மிஸ் ஆகுது. ஏன்னா, என் ஃபோக்கஸும், ப்ரையாரிட்டியும் மாறிடுச்சு. இப்போ எனக்கு உடல் நலமும், மனநலமும், அப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில மிச்சம் இருக்கிற நேரமும் தான் முக்கியமா படுது. ஏன்னா, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம அடைஞ்சாச்சு. என்னோட அன்றாட வாழ்க்கைய மெயின்டெயின் பண்றதுக்கு புதுசா சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. அப்ப ஏன் வாரத்துக்கு 45லிருந்து 50 மணி நேரம் வரை இப்படி யாருக்கோ வேலை பார்த்துட்டு, தேவையில்லாம உடம்பையும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மனசையும் வருத்திக்கிட்டு, நம்ம வேல்யூபிளான நேரத்த வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம, இன்னொரு விஷயமும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னோட பசங்கள்ல பெரியவன் இன்னும் 5 வருஷத்துல காலேஜுக்கு போயிடுவான். சின்னவன் இன்னும் 8 வருஷத்துல காலேஜுக்கு போயிடுவான். ஒன்ஸ் காலேஜுக்கு போயிட்டா, நல்லதுக்கோ, கெட்டதுக்கோ, அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற நேரம் நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் இருக்காது. ரொம்ப சொற்பமா ஆயிடும். அதனால இப்ப இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல அவங்களுக்காக அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு தோணுது. டீனேஜ் போயிட்டாங்கன்னா, அவனுங்க நாம இருந்தா என்ன, இல்லன்னா என்னன்னு நெனைப்பானுங்க. அது வேற விஷயம். ஆனா நான் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ வாரத்துல 45 மணி நேரத்த மிச்சப்படுத்த வேலைய விடுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இத பண்றதுக்கு ஃபைனான்ஷியலா பெரிய ரிஸ்க் எதுவும் இல்லன்னாலும், வேற சில ரிஸ்க் இருக்கு. திடீர்னு 45 மணி நேரம் நம்ம கேலண்டர்ல ஃப்ரீ ஆச்சுன்னா, என்ன பண்ணுவோம்? நாளும் பொழுதும் படுத்து தூங்கிட்டு, Netflix பிரைம்ல வீடியோவ பார்த்துட்டு அழிஞ்சு போகலாம். அல்லது ஸ்ட்ரக்சர்டா, டிசிப்ளின்டா இந்த எக்ஸ்ட்ரா நேரத்த என் அட்வான்டேஜுக்கு நான் பயன்படுத்தலாம். எப்படின்னா, இந்த ஃப்ரீ டைம கொஞ்சம் என்னுடைய திறமையையும், அறிவையும் வளர்த்துக்கிறதுக்கும், கொஞ்சம் இந்த யூடியூப் சேனலுக்கும், கொஞ்சம் என்னோட உடல் நலத்திற்கும், கொஞ்சம் என் குடும்பத்துக்கும், கொஞ்சம் மத்தவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிய பண்றதுக்கும் நான் பயன்படுத்தலாம். சொல்றது ஈஸி, செய்வேனா? பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்படி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய லக்ஸரி. அந்த வாய்ப்ப வேஸ்ட்டா போக விடலாமா? அப்படி போக விட்டா, என்னாலேயே என்ன மன்னிக்க முடியாது. அது சரி, நீங்க தான் ரிட்டயர் ஆகுறீங்களே, இதுக்கப்புறம் எதுக்குங்க உங்க திறமையையும், அறிவையும் வளர்த்துக்கிறீங்க? அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு இந்த ஃபைனான்ஷியல் ஃபீல்ங்கிற சமுத்திரத்துல ஒரு துளி தெரியும். அந்த ஒரு துளி வச்சே என்னால 42 வயசுல ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம அடைய முடியுதுன்னா, இன்னும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். இந்த மார்க்கெட்ல வாய்ப்புகள் பறந்து விரிந்து கொட்டி கிடக்குது. அத அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னா, நம்ம கத்துக்கிறத நிறுத்திறவே கூடாது. அது மட்டும் இல்லாம, பசங்கள்லாம் காலேஜ் போன பிறகு, என்ன பிஸியா வச்சுக்க எனக்குன்னு ஏதாவது வேணும்ல? இப்ப டெவலப் பண்ற இந்த நாலேட்ஜ, அப்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இதுதான் இப்போதைக்கு என் பிளான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நமக்கு அறிவும், அனுபவமும் கூடும்போது, நம்மளுடைய பிரையாரிட்டி மாறும். அதனால இந்த பிளானும் ஃபியூச்சர்ல மாறலாம். பட் தட்ஸ் ஓகே. எல்லாமே நாம நினைக்கிற மாதிரியே நடந்துச்சுன்னா, அப்புறம் வாழ்க்கையில சுவாரஸ்யம் வேண்டாமா? என்னோட இந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஜேர்னிய இந்த சேனல்ல அப்பப்போ தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே வரேன். உங்களுக்கு இந்த பிளான் ஃபியூச்சர்ல இருந்தா, என்னோட அனுபவம் உங்களுக்கு ஒரு கைட்லைனா இருக்கட்டும். சரி, நான் பண்றது இருக்கட்டும். உங்களுக்கு வாரத்துக்கு 45 மணி நேரம் அவைலபிளா இருந்தா, நீங்க என்ன பண்ணுவீங்க? கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.